Hi friends, Bashaas kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கறோம். ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் வித் சைட் டிஷ்ஷோட ரெடி பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். சோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸோட சேர்த்து முட்டை மசாலா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் கீ சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசிக்கு இந்த வெங்காயம் போதுமானது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா செய்கிறீங்கன்னா இன்னும் 2 வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஜீரா ரைஸ் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகா அப்புறம் தேவையான கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துருங்க. அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடணும். எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன்றதுனால 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேகணும். அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் இதை வேக விடணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை வேக விடலாம். ஒரு 7 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜீரா ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பொழுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லஞ்சில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெய்லி செய்கிற குழம்பு சாம்பார் வகைகளோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் செய்யலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நான் முட்டை அவிச்சிட்டு அதோட மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 4லேருந்து 5 முட்டையை அவிச்சு ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ நம்ம அதில் ஒரு மசாலா போட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் அப்புறம் கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாப்பாடு வெந்துட்டுருக்க டைமில் இன்னொரு கேஸில் நீங்கள் முட்டை வச்சிங்க அப்படின்னா அதை அவிச்சு வந்துடும் நம்மளுக்கு. அதை அப்படியே எடுத்து இந்த மசாலாவில் போட்டிங்கன்னா நம்மளோட இந்த பாயில்டு மசாலாவும் தயாராகிடும். அவ்வளோதான், முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முழுசாக இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. கட் பண்ணி உள்ள மசாலா போயிருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி லைட்டாக அப்படி ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மசாலாவும் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே சாட் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த ஆவிலேயே அப்படியே சாட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா மசாலா நம்மளுக்கு முட்டைக்குள்ளே போய் நல்லா டேஸ்டியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பாயில்டு எக் மசாலா தயாராகிடுச்சு. இந்த 2 காம்பினேஷன்லையும் ப்ரிப்பேர் பண்ண லஞ்ச் பாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான லஞ்ச் வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.